ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் குடிக்கிற ஒரு ரசம் தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இது ரசம்னே வச்சுக்கலாம். நம்ம வந்து நாட்டு மருந்து வைத்தியம் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ரசம் தான், சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் குடிக்கலான்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளது. நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு இந்த ரெசிபி வந்து நான் பண்ண போகிறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கசப்போ புளிப்போ துவர்ப்போ எதுவுமே இருக்காது. நார்மலாக நம்ம வந்து ஒரு காஃபி டீ குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம், நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுனால ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி டீ குடிக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுமே. 100% இதில் கசப்போ துவர்ப்போ எதுவுமே இருக்காது. நமக்கு குடிக்க முடியாது, ஐயோ கஷ்டப்பட்டு மருந்து குடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம நார்மலாக பிளாக் காஃபி குடிக்கிற மாதிரி இல்லை ஒரு மில்க் காஃபி குடிக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். நான் இதை வந்து ரெகுலராக நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக வந்து நான் இதை குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து கேரளாவில் வந்து நம்மளுக்கு சளி பிடிக்குது, ஸ்டார்ட் ஆக போகுது, நமக்கு ஒரு தும்மலோ ஒரு சின்ன ஒரு பாடி ஹீட்டோ அதிலே நமக்கு தெரிஞ்சிடும், ஆகா நமக்கு சளி பிடிக்க போகுதுன்னு. அந்த டைமில் இதை ரெடி பண்ணி குடித்தோன்னா நமக்கு எந்த சளி பிடிக்கிறதோ மூக்கடைக்கிறதோ தும்மலோ எதுவுமே இருக்காது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக சளி பிடிக்கிறதே கிடையாது. சளி பிடிக்க போது நமக்கு தோணும் போதே இதை வச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டோன்னா நமக்கு யாருக்குமே சளி பிடிக்காது. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கற்பூரவள்ளி ஒரு 4-5 இலை கற்பூரவள்ளி இலை, அதுக்கப்புறம் ஒரு 10-15 இலை துளசி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 10-15 மிளகு, குறுமிளகுன்னு சொல்லுவாங்க, அடுத்து ஒரு துண்டு சுக்கு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெத்தலை, இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் 5 பேருக்கு நான் இதை பண்ண போகிறேன். 5 கிளாஸ் வர மாதிரி நான் இதை பண்ண போகிறேன். இந்த அளவு போதுமானது. இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் தான் குடிக்க போகிறோம். அப்போ இதெல்லாம் எடுத்து நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம இப்படியே கொதிக்க வச்சா நமக்கு ஃபுல் எசன்ஸ் நமக்கு கிடைக்காது. சும்மா ஒரு தண்ணி இதிலேருந்து ஒரு 10% எசன்ஸ் தான் நம்ம குடிக்க முடியும். ஆனால் அதில் டேஸ்ட்டும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் நான் மிக்சியில் அரைச்சிட்டு இதோட எசன்ஸு ஃபுல்லாக நல்லா நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் குடிக்க போகிறேன். அப்படியே பச்சையாக குடிக்க போகிறதில்ல. இதை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு வேக வச்சு தான் நம்ம குடிக்க போகிறோம். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை வடிகட்டி தான் நம்ம குடிக்க போகிறோம், அப்படியே குடிக்க போகிறதில்ல. அதனால் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி வரும். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து அப்படியே கொதிக்க வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆக்கிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும் இது. ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் ஒரு 4-5 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஸ்டவ்வில் வச்சு சிம்லேயே வைக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. ஒரு கிளாஸ் வந்து தண்ணி குறையணும். நம்ம 6 கிளாஸ் வச்சுருக்கோன்னா 5 கிளாஸ் அளவுக்கு நமக்கு தண்ணி குறையணும். குறைஞ்சி வர வரையும் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். அண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்க மஞ்சள் வந்து நமக்கு ஆன்டி பாக்டீரியல், நமக்கு ஏதாவது த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், நம்மளோட ஸ்டொமக்கில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், நம்ம வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இது எல்லாமே ரெக்கவர் பண்ணி தர்றது வந்து நம்மளோட மஞ்சள் தான். மிளகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செரிமான சக்திக்கு மிளகும் வெற்றிலையும் ரொம்பவே நல்லது. வெத்தலை வந்து முன்னாடி உள்ள வயசானவங்கலாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்காக தான் வெத்தலை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வெத்தலை ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா டைஜஸ்ட் பண்ணி நமக்கு நம்மளோட லங்ஸில் இருக்க நுரையீரலில் இருக்க அத்தனை சளியையும் கோழையையும் நம்ம மோஷன் வழியாக வெளியில் அப்படியே தள்ளிடும். எல்லாமே வெளியில் தள்ளிடும். குழந்தைங்க, நீங்கள் 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க 100 வயசு 80 வயசு உள்ளவங்க வரையுமே நீங்கள் கொடுக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. அண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்க சுக்கும் இஞ்சும் பார்த்திங்கன்னா நமக்கு செரிமான சக்திக்கு ரொம்பவே நல்லது. நமக்கு கேஸ் ட்ரபிள், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் எது இருந்தாலுமே இது உடனே நமக்கு சரி பண்ணி தரும். அண்ட் இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது 1/4 கிளாஸ் கொடுங்க. 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 1/4 கிளாஸும், பெரியவங்களுக்குலாம் 1 கிளாஸ் குடிக்கலாம். இது குடிச்சிட்டு நார்மலாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ ஃபுட்டு அதை மாதிரியே எடுத்துக்கலாம். நமக்கு மோஷன் போகும்போது எல்லாம் வெளியில் வந்துடும். இன்னொரு விஷயம், இது வந்து ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு குடிக்கணும். மந்த்லி ஒன்ஸ் எடுத்து நீங்கள் இதை குடித்தாலே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, சளி பிடிக்காது. சளி பிடிச்சதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை ரெடி பண்ணி குடிச்சிங்கன்னா அவங்களோட ஹெல்த்து வந்து நல்லாயிருக்கும். நம்ம பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணி தரும். இது எல்லோரும் உங்களோட வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்